ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனை ஆராதிக்க உங்களை யாவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர். அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம், ஆசையாய் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஆசீர்வாதவீராக. ஓ, உம்முடைய சமூகம் எனக்கு ஆனந்தம், உம்முடைய கிருபை அருமையானது, உம்முடைய ஆழத்தின் சம்பரத்தினால் என்னை திருப்தியாக்கும். ஆண்டவரே, இயேசுவே, உம் பாதத்தில் வந்து நிற்கிறேன், நான் வந்து நிற்கிறேன், நான் வந்து நிற்கிறேன். இயேசுவே, உம் பாதத்தில் வந்து நிற்கிறேன், நான் வந்து நிற்கிறேன், ஆசையாக நிற்கிறேன். உமது சமூகம் எனக்கு ஆனந்தம், உமது கிருபை அருமையானது. உமது சமூகம் எனக்கு ஆனந்தம், உமது கிருபை அருமையானது. உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தால் என்னை திருப்தியாக்குகிறேன். உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தால் என்னை திருப்தியாக்குகிறேன். இயேசுவே, உம் பாதத்தில் வந்து நிற்கிறேன், நான் வந்து நிற்கிறேன், நான் வந்து நிற்கிறேன். இயேசுவே, உம் பாதத்தில் வந்து நிற்கிறேன், ஆசையாக நிற்கிறேன், ஆசையாக நிற்கிறேன். உமது வாசலில் நித்தம் விழித்திருந்து, உமது கதவின் நிலையில் காத்திருந்து. உமது வாசலில் நித்தம் விழித்திருந்து, உமது கதவின் நிலையில் காத்திருந்து. உம்மை காண்கிறவன் ஜீவனை கண்டடைவான், உமது தயவையும் பெற்றுக் கொள்வான். உம்மை காண்கிறவன் ஜீவனை கண்டடைவான், உமது தயவையும் பெற்றுக் கொள்வான். இயேசுவே, உம் பாதத்தில் வந்து நிற்கிறேன், நான் வந்து நிற்கிறேன், நான் வந்து நிற்கிறேன். இயேசுவே, உம் பாதத்தில் வந்து நிற்கிறேன், ஆசையாக நிற்கிறேன், ஆசையாக நிற்கிறேன். உமது ஆலோசனைகள் எனக்கு இன்பமானவைகள், உம்முடைய வழிகள் செவையானவைகள். உம்முடைய ஆலயத்திலே நான் அமர்ந்து உம்முடைய கிருபையை நான் தியானிப்பேன், உம்முடைய வல்லமையும் மையமை நான் காண்பேன். உமது ஆலோசனை இன்பமானவைகள், உமது வழிகள் செம்மையானவைகள். உமது ஆலோசனை இன்பமானவைகள், உமது வழிகள் செம்மையானவைகள். உமது ஆலயத்தின் கிருபை தியானிப்பேன், உம் வல்லமையும் மகிமையும் காண்பேன். உமது ஆலயத்தின் கிருபை தியானிப்பேன், உம் வல்லமையும் மகிமையும் காண்பேன். இயேசுவே, உம் பாதத்தில் வந்து நிற்கிறேன், நான் வந்து நிற்கிறேன், நான் வந்து நிற்கிறேன். இயேசுவே, உம் பாதத்தில் வந்து நிற்கிறேன், ஆசையாக நிற்கிறேன், ஆசையாக நிற்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் நமக்கு ஆனந்தம், அவருடைய ஆலயத்தினுடைய நன்மையினாலே அவர் நம்மை திருப்தியாக்குவார். இம்மட்டும் நடத்தினது கிருபை, இனியும் நம்மை நடத்தப் போவதும் கிருபை. ஹல்லேலூயா. அகமகிழ்ந்து ஆனந்திப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கிருபை இதே, தேவ கிருபை இதே. பாடல்களை கரங்களை தட்டி ஆட நாமத்தை விட பாடுவோம். ஆமென். உம்முடைய கிருபை பெரிது, ஜீவனை பார்க்கிற உம்முடைய கிருபை பெரிது. கிருபையிலே, தேவ கிருபையிலே, கிருபையிலே, தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே
இயேசுபரே அருளின் நண்பனாய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னீசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னீசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் வார்த்தையினால் அவர் தீர்த்தாரேந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராம் வார்த்தையினால் அவர் தீர்த்தாரேந்து வியாதியும் வேதனையும் வைத்தியராம் இயேசுவை நான் சார்ந்திடவோ இகமதில் வேறெனக்காரும் இல்லை இயேசுவெல்லாம் சார்ந்திடவோ இகமதில் வேறெனக்காரும் இல்லை கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழமும் அறிந்திடர அனுகிரகித்தார் அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துடர அனுகிரகித்தார் கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுடராய் கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுடராய் கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே விசுவாசத்து நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம் விசுவாசத்து நிலைத்திடுவோம் அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம் கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைத்தீராரே வாரும் என்பே ஆமென் ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கிறாரே வாரும் என்பே சீயோனே நீ பார
வாருணக்காய் நாயகனே சுதம் வெளிப்படுவார். சீயோனிலே வாருணக்காய் நாயகனே சுதம் வெளிப்படுவார். திருபயிரே 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 தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியரே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் வருவார். மணவாட்டியாகிய சபை வாரும் என்று சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் பிழைப்பார்கள், கர்த்தரை நம்பினவர்கள் செழிப்பார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி சந்தோஷமாய் தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோ ஆண்டதில்லை. இயேசுவே உம்மை நம்பினோ ஆண்டதில்லை. ஊழியம் செய்திடும் சொந்த குமாரனை தந்தை தம் அன்பினால் கலாச்சிக்கும் மன்னமே. ஊழியம் செய்திடும் சொந்த குமாரனை தந்தை தம் அன்பினால் கலாச்சிக்கும் மன்னமே. என்னையும் நினைத்தி கருத்தாய் விசாரித்தி ஐயரேழையா பாத்திர நல்லவே. என்னையும் நினைத்தி கருத்தாய் விசாரித்தி ஐயரேழையான் பாத்திர நல்லவே. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. இயேசுவே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. பொய்யுரையாதவர் சத்திய தேவன், வாக்குத்தத்தங்களை எனக்காய் தந்தீரே ஆண்டவரே. அப்பா, இந்த வாக்குத்த வார்த்தையை நம்பினேன், என் தேவனை நம்பினேன். அடைக்கலமாய் ஓடி வந்த எனக்கு மிகுந்த ஆறுதல் எனக்கு உண்டானதே. பொய்யுரையாதவர் சத்திய தேவனே, வாக்குத்தத்தங்களை எனக்காய்ந்ததா. பொய்யுரையாதவர் சத்திய தேவனே, வாக்குத்தத்தங்களை எனக்காய்ந்ததா. அடைக்கலமாக ஓடி வந்தேனே, நிறைவான ஆறுதல் என்னில் உண்டானதே. அடைக்கலமாக ஓடி வந்தேனே, நிறைவான ஆறுதல் என்னில் உண்டானதே. தேவனே உம்மை நம்பினோ ஆண்டதில்லை. இயேசுவே உம்மை நம்பினோ ஆண்டதில்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் என் தேவனே, நீரே வாஞ்சையே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் என் தேவனே, நீரே என் வாஞ்சையே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. தேவனே
மாண்டதில்லை. இயேசுவே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. கிறிஸ்து என் ஜீவன், மரணமாதாயும் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் சோத்திரம். கிறிஸ்து என் ஜீவன், சொல்லுவோமா? மரணம் ஆதாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் சோத்திரம். மனவாழ நீவும் முகம் காணும் நாளில் என்ன இன்பமே, மகா பேரின்பமே. மனவாழ நீவும் முகம் காணும் நாளில் என்ன இன்பமே, மகா பேரின்பமே. தேவனே உம்மை நம்பினோ ஆண்டதில்லை. இயேசுவே உம்மை நம்பினோ ஆண்டதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. போர் வீரரே, பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவோம். இயேசுவின் பின்னே தேவராஜ்யத்தை கட்டுவோம். பாவ மக்களை மீட்டெடுப்போம். ஹல்லேலூயா. தியாகமுள்ள பரிசுத்தர்களாய் தேவ சேவை செய்வோம். ஆமென். இரத்த சாட்சி கூட்டம் சத்திய பாதையில் நித்தம் நத்தம் செய்து உயிர் சேரையில் ஜீவன் சுகம் பலன் யாவையும் நீந்ததா சுத்த சுவிசேஷம் ஓங்குதே. ஜீவன் சுகம் பலன் யாவையும் நீந்ததா சுத்த சுவிசேஷம் ஓங்குதே. போர் வீரரே, பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவீனம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தராய் சேவை செய்யுவோம். தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தராய் சேவை செய்யுவோம். ஜாதி மத பேதம் முற்றும் நீங்கிட, ஜோதியாய் பிறந்த லோகம் பாவம் போக்கிட, கல்வாரியில் மரித்தே உயிர்த்தெழுந்த கர்த்தரின் சாட்சி சாற்றுவோம். போர் வீரரே, பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவீனம் இயேசுவின் பின்னே. போர் வீரரே, பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவீனம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தராய் சேவை செய்யுவோம். தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தராய் சேவை செய்யுவோம். நாடு நகரமோ காடு மலையோ நாடி தேடி ஓடினல் ஊழியம் செய்வோம். மாண்டளியும் மக்கள் மேல் மனதுருகி கண்டறிந்து சாட்சி கூறுவோம். போர் வீரரே, பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவீனம் இயேசுவின் பின்னே. தேவ வீரரே, பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவீனம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தராய் சேவை செய்யுவோம். தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தராய் சேவை செய்யுவோம். தாகமோ பசியோ நோக்கிடாமலே, லோக இன்ப துன்பமோ நெருக்கிடாமலே, முன் வைத்த கால பின் வைத்திடாமலே, இன்னமும் முன்னேறி சேவிப்போம். தாகமோ பசியோ நோக்கிடாமலே, லோக இன்ப துன்பமோ நெருக்கிடாமலே, முன் வைத்த காலை பின் வைத்திடாமலே, இன்னமும் முன்னேறி செல்லுவோம். போர் வீரரே, பூமி மாளுதே, பாய்ந்து செல்லுவீனம் இயேசுவின் பின்னே. போர்
மாறுதே, பாய்ந்து செல்லுவீனம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தரால் சேவை செய்யுவோம். தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தரால் சேவை செய்யுவோம். உன்னத அழைப்பை என்றும் காத்திட, ஊக்கமாய் உறுதியாய் தகுதி பெற்றிட, ஆவியிலே அனலாய் நிலை நின்றிட ஆண்டவர் அருள் பொழிகுவார். உன்னத அழைப்பை என்றும் காத்திட, ஊக்கமாய் உறுதியாய் தகுதி பெற்றிட, ஆவியிலே அனலாய் நின்றிட ஆண்டவர் அருள் பொழிகுவார். போர் வீரரே பூமி மாறுதே, பாய்ந்து செல்லுவீனம் இயேசுவின் பின்னே. வீரரே பூமி மாறுதே, பாய்ந்து செல்லுவீனம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தராய் சேவை செய்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி அனலாய் இருந்து, நம் ஆவி அனலாய் இருந்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜெபிப்பது பரிதாபம். ஹல்லேலூயா. அப்படி ஜெபித்தால் கர்த்தர் தம்முடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரின் நாள் மிக சீக்கிரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாளிலும் கூட ஆண்டவரே என் ஆவி அனலுள்ளதாய் மாற்றும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி இயேசுவே எங்கள் நல்ல அபிஷேகத்தை நிரப்பி என் ஆவி அனலாய் மாற்றும். ஆவியாமலை பாதுகாப்பா, ஆவியனருள்ளதா, ஆவியாமலை பாதுகாப்பா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். கர்த்தரினால் சமீபம், கருத்துடன் ஜீவிப்போமே. நியாயத்திற்கு நாள் நெருங்குதே. கர்த்தரினால் சமீபம், மிக கருத்துடன் ஜீவிப்பாயே. கர்த்தரினால் சமீபம், மிக கருத்துடன் ஜீவிப்பாயே. தீர்ப்பந்த நாட்கள் வரும், நியாய தீர்ப்பினால் நெருங்குதே. தீர்ப்பந்த நாட்கள் வரும், நியாய தீர்ப்பினால் நெருங்குதே. ஆவியனருள்ளதா, ஆவியாமலை பாதுகாப்பா. ஆவியனருள்ளதா, ஆவியாமலை பாதுகாப்பா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். வருகையின் அடையாளங்கள் மிக வேகமாக நிறைவேறுதே. வருகையின் அடையாளங்கள் மிக விரைவாக நிறைவேறுதே. வானத்தின் அதிசயங்கள் காலம் கூறுதை கண்டிடுவார். வானத்தின் அதிசயங்கள் காலம் கூறுதை கண்டிடுவார். ஆவியருள்ளதா, ஆவியாமலை பாதுகாப்பா. ஆவியருள்ளதா, ஆவியாமலை பாதுகாப்பா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல்
அசதியாயிருந்திடாமல் இன்னும் அதிசயங்கள் செய்வோமே. அசதியாயிருந்திடாமல் இன்னும் அதிசயங்கள் செய்வோமே. ஜெபத்திலே தரித்திடுவோம், ஜெய ஊழியம் செய்திடுவோம். ஜெபத்திலே தரித்திடுவோம், ஜெய ஊழியம் செய்திடுவோம். அசதியாயிருந்திடாமல் இன்னும் அதிசயங்கள் செய்வோமே. அசதியாயிருந்திடாமல் இன்னும் அதிசயங்கள் செய்வோமே. ஜெபத்திலே தரித்திடுவோம், ஜெய ஊழியம் செய்திடுவோம். ஜெபத்திலே தரித்திடுவோம், ஜெய ஊழியம் செய்திடுவோம். ஆவியனல்லா அவியாமனை பாதுகாப்பார். ஆவியனல்லா அவியாமனை பாதுகாப்பார். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். ஹல்லேலூயா. ஆவியனலாய் இருக்கட்டும். ஆமென். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். ஆமென், ஆமென், Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Hosea chapter 10 verse 12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், Sow for yourselves righteousness, தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள். reap in mercy, உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள். break up your fallow ground, கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. for it is a time to seek God till he comes and rains righteousness on you. தேவனை தேட இது காலமாய் இருக்கிறது. It is a time to seek the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நீதிக்கென்று விதை விதைக்கவும், Need to sow for righteousness. அப்பொழுது நாம் தயவை அறுத்துக் கொள்ளலாம். Hence we can reap mercy. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த விதை விதைக்கும் பொழுது When the seed is sowed, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள். it is said, break up your fallow ground. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் தரிசனத்தை நாம் பண்படுத்த வேண்டும். We must break up our fallow ground. அப்பொழுது நீதியை வர்ஷிக்க பண்ணுவார். Hence he will rain righteousness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, In Isaiah chapter 5 verse 6 it இங்கே says, ஒரு தோட்டம் இருக்கிறது. here there is a garden. அதிலே இருக்கிறதான செடிகளுக்கு கிளை நறுக்கப்படவில்லை. The shrubs in the garden is not trimmed. களை கொத்தி எடுக்கப்படவில்லை. It is not pruned. இது கிளை நறுக்காமல் களை பிடுங்காமல் விட்டதினாலே, Because it was not pruned and dug, முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கின்றது. there should come a briars and thorns. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, Isaiah chapter 5 verse 6 says, அதன் கிளைகளை நறுக்காமலும் it shall not be களைகளை கொத்தி pruned போடாமலும் போவதினால் or dug. முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். There shall come up briars and thorns. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த முள் முளைத்தால் என்ன ஆகும்? What happens if these briars and thorns come? இந்த நெரிஞ்சில்கள் முளைத்தால் என்னமாகும்? What happens if these briars come? சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. Certain seeds fell in the ground of thorns. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. The thorns grew up and choked it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆகையால் தான் நம்மை நாம் நறுக்கப்பட்டு கிளை நறுக்கப்பட்டு களைகள் கொத்தி எடுக்கப்படுகிறதான ஒரு அனுபவம் நமக்கு உள்ள வேண்டும். Hence we need to have the experience of us being choked and from the word of God. இந்த முள் வளர்ந்து நெருக்கி போட்டது. These thorns grew up and choked the seeds. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, In Matthew chapter 13 verse 22 says, முள் உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்து, he who receives the seed among the thorns is he who hears the word. வசனத்தை நன்றாதான் கேட்கிறான். He hears the word, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், but God says, உலக கவலை,
The cares of this world, ஐஸ்வரியத்தின் மயக்கம் the deceitfulness of the riches, வசனத்தை நெருக்கி போடுகிறது. chokes the word. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இதுதான் முள்செடியும் நெரிஞ்சிலும் முளைத்தால் என்ன நடக்கும்? So what happens when briars and thorns come up? நம்முடைய ஜீவிதத்திலே வசனம் கேட்டு அது நமக்கு பயன் தராது. Even though if you listen to the word of God, it will not bear fruit. மாறாக இந்த வசனத்தின் விதமாய் ஆசீர்வாதம் சந்தோஷம் நமக்குள் ஜெயம் நமக்குள் வராது. The victory, the blessings and the prosperity of the word of God will not come in our lives. இது என்ன நடக்கும்? உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கம் தான் நம்மிடத்தில் காணப்படும். It will cause us the cares of the world and the deceitfulness of the இது riches. வசனம் பயன் தராதபடிக்கு முற்றிலுமாய் அழித்து போடும். It will completely choke off the word of God so that it will not bear benefit. ஆனால் நம்முடைய அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? But what did the Lord Jesus Christ say? யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. In John chapter 15 verse 2 says, என்னில் கனி கொடாது இருக்கிறதான கொடி எதுவோ அவர் அறுத்து போடுகிறார். Every branch in me that does not bear fruit he takes away. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். And every branch that bears fruit he prunes. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நான் கிளையை நறுக்காமலும் களையை கொத்திப்படாமலும் இருந்தபடியினாலே முட்செடியிலும் நெரிஞ்சிலும் முளைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். The Lord should cleanse us. ஆண்டவர் கனி கொடுக்கும்படியாய் நம்மை என்ன பண்ணணும்? நம்மை சுத்திகரிக்க வேண்டும், சுத்தம் பண்ண வேண்டும். But to bear fruits the Lord should prune us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. தேவன் நம்மை எப்படி சுத்தப்படுத்துகிறார்? How does God prune us? யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். In John chapter 15 verse 3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். You are already clean because of the word which I have spoken to you. தேவனுடைய உபதேசங்கள். How powerful are the doctrines of God. நான் சொன்ன வசனத்தை நீ கேட்டதாலேயே நீ சுத்தமாக்கப்பட்டாய். Because you have heard the word of God you have been cleansed. எவ்வளவு பெரிய பாக்கியம். How great is it. நம்மை சுத்தம் பண்ணுகிறதான வசனங்களை நாம் கைக்கொள்ளும் பொழுது அது எவ்வளவு பெரியதான ஒரு ஆசீர்வாதம். How great is the blessing when the word of God it cleanses us when we listen to it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆகையால் வேதம் சொல்லுகிறது எரேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Hence Jeremiah chapter 4 verse 3 says, நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். Do not sow among the thorns. உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள். Break up your fallow ground. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நீதிக்கென்று விதை விதைக்க வேண்டுமே. You must sow for righteousness. நாம் சுத்தம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. It is necessary for us to be pruned. தேவன் நம்மை சுத்தப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God is truthful to prune us. நாம் முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்டு உலக கவலைகளும் உலக ஐஸ்வரியத்தினாலும் நாம் நெருக்கப்படக்கூடாது. பாருங்க, we should not be choked off being planted in the thorns and briars. ஆகையால் தரிசனத்தை பண்படுத்துங்கள். Hence break up your fallow ground. இந்த முள் காடுகளை பண்படுத்துங்கள். Hence follow this dig up the grounds of briars. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. எரேமியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. Jeremiah chapter 4 verse 4 யூதா மனுஷரே, men of Judah, எருசலேம் குடிகளே, the inhabitants of Jerusalem, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் ஏன் உக்கிரம் அக்கினியைப் போல எழும்பி அவிப்பாரில்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்தசேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். Circumcise yourselves to the Lord and take away the foreskins of your heart, you men of Judah and inhabitants of Jerusalem. சொல்லப்பட்டிருக்கிறது தேவ ஜனத்தினுடைய கிரியைகள் செய்கைகள் பொல்லாப்பாய் இருக்கிறது. The works of the people of God have been evil. நடக்கைகள் பொல்லாப்பாய் இருக்கிறது. Their walks have been evil. செயல்கள் பொல்லாப்பாய் இருக்கிறது. The works of the hands have been evil. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். Hence God says, என்ன சொல்லுகிறார்? What does he say? உங்க தரிசனத்தை பண்படுத்துங்க. Break up your fallow ground. அந்த பொல்லாப்பை விலக்குங்க. Remove that evilness. உங்களை விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ளுங்க. And circumcise yourselves. உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீங்கள் நீக்கி போடுங்கள். Take away the foreskins of your heart. மாறுபான இருதயத்தை நாம் எடுத்து விட வேண்டும். Take away the deceitful heart. ஆண்டவரே, என் இருதயத்தை விருத்தசேதனம் பண்ணும் ஆண்டவரே. Lord, circumcise my heart. நவமான இருதயமாய் நமக்கு இருக்கட்டும். Give me a soft வசனம் பதிக்கப்பட்டதான இருதயமாய் நம்முடைய இருதயம் மாறட்டும். Where the word of God is buried. கர்த்தரை தேட வேண்டிய காலம் இது. It is the time to seek God. நம் இருதயத்தை சீர்படுத்துவோம். Let us set our heart straight. பொல்லாப்பை நம்மை விட்டு விலக்குவோம். And let us remove இதுதான் evilness. தரிசனத்தை பண்படுத்துகிற காரியம். This is what breaking up your fallow ground means. உபதேசத்தினால் நாம் பரிசுத்தமாவோம். But through the doctrines we have become holy. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அவரை தேட காலமாய் இருக்கிறது. It is the time to seek him. எரேமியா 29:13 என்ன சொல்லுகிறது? Jeremiah chapter 29 verse 13. எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த வசனத்தை படிப்போம். Let us all read. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினானால் என்னை தேடுகையில்
கண்டுபிடிப்பீர்கள். And you will seek me and find me when you search for me with all your heart. எப்படி தேட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். How does God teach us to முழு seek him? இருதயத்தோடு, With the whole heart. நீ முழு இருதயத்தோடு தேட வேண்டும். With all of your heart seek him. அப்படி தேடும் பொழுது When you seek him, என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னார். he says you will find me. எரேமியா 29:14 அடுத்த வசனம் சொல்லுகிறது, In the verse 14 it நீ says, முழு இருதயத்தோடு என்னை தேடினால் if you seek me with your whole heart, நான் உனக்கு காணப்படுவேன். and I will be found by you. முழு இருதயத்தோடு தேடினால் If you seek me with all your heart, உங்களுக்கு காணப்படுவேன். I will be found by you. உங்கள் சிறையிருப்பை நான் I மாற்றுவேன். will change your captivity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. செப்பனியா 2:2 சொல்லுகிறது, In Zephaniah chapter 2 verse 2 says, கர்த்தரை தேடுகிறவர்களே, you who seek the Lord, உங்கள் இருதயத்தை செவைப்படுத்துங்கள். prepare your heart. முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோம். Let us seek God with all our hearts. நீங்கள் உங்களை உய்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். You yourself search yourself and கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் செப்பனியா 2:2 Zephaniah chapter 2 verse 2, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். therefore search yourself as கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. praise be to God's holy name. 2 நாளாகமம் 12:14 Second Chronicles chapter 12 verse நம்மையே 14. சோதித்து பார்க்கிறோம், நம்மையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We must search ourselves and we must find ourselves. ஏன் தெரியுமா? Why? இங்கே சொல்லப்பட்ட 2 நாளாகமம் 12:14 In Second Chronicles chapter 12 verse 14, கர்த்தரை தேடுவதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை அவன் செய்தான். and he did evil because he did not prepare his heart to seek the Lord. தன் இருதயத்தை சீர்படுத்த அவனுக்கு விருப்பம் இல்லை. He did not have the heart to set himself towards இருதயத்தை God. நேராக்க அவனுக்கு மனமில்லை. He did not have the heart to prepare himself for the ஐயோ, Lord. கர்த்தரை தேடுவதற்கு முழு இருதயம் வேண்டுமே. You need a whole heart to seek the Lord. பொல்லாப்பானதை விலக்க வேண்டுமே. You must remove evilness. இவன் கர்த்தரை தேடுவதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதையே செய்தான். And he did evil because he did not prepare his heart to seek the தேவன் நம்மை Lord. பார்த்து சொல்லுகிறார், God says to us, என்னை தேடு, seek me. முழு இருதயத்தோடு தேடு. Seek me with all your heart. தேடினால் நான் உனக்கு தென்படுவேன். And if you seek me, I will be found by you. என்னை கண்டடைவீர்கள். You shall find me. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy இங்கே name. செப்பனியா 2:3 சொல்லுகிறது, In Zephaniah chapter 2 verse 3 says, தேசத்தில் எல்லா சிறுமையானவர்களே, you who are meek of the earth, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, and all who upheld his justice, கர்த்தரை தேடுங்கள். seek the Lord. அவரை சிறுமையான நாம் அவரை தேடணும். We who are meek, கர்த்தருடைய we must seek the Lord. நியாயத்தை, கர்த்தருடைய வழியில நடக்கிற நாம் அவரை தேட வேண்டும். We who uphold the word of God, we must seek him. என்ன சொல்லுகிறார்? What does he say? நீதியை தேடு, Seek righteousness, மனத்தாழ்மையை தேடு. seek humility. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. சங்கீதம் 105 4 சொல்லுகிறது, In Psalm chapter 105 verse 4 says, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். seek the Lord and his strength. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். Seek the Lord and his strength. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Seek his face forevermore. அவர் முகத்தை எப்பொழுதும் தேடுவோம். Seek his face forevermore. அவர் முகத்தை எப்பொழுதும் தேடுவோம். Let us seek his face forevermore. இரவும் பகலுமாய் தேடுவோம். Let us seek his face day and night. கர்த்தர் சீக்கிரமாய் நமக்கு பதில் தருவார். Surely the Lord will answer us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நாம் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். Let us become people who bear fruits. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy நம் name. மீது அவர் நீதியை வர்ஷிக்க பண்ணுவார். And he will pour out righteousness on தயவை us. நாம் அறுப்போம். And we will reap mercy. இந்த யோசபாத் செய்த காரியம் என்ன? What did this king Jehoshaphat did? 2 நாளாகமம் 20:3 Second Chronicles chapter 20 verse 3. யோசபாத் தேவனுக்கு பயந்தான். And Jehoshaphat feared the Lord. அவன் தேவனுக்கு பயந்து கர்த்தரை தேடுகிறான். He fears the Lord and set himself to seek the Lord. ஒருமுகப்படுகிறான். He sets himself. யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். And Jehoshaphat feared and set himself to seek the Lord and proclaimed a fast கர்த்தரை throughout all நோக்கி Judah. வேண்டுதல் செய்வோம். Let us make supplication toward God. உபவாசித்து வேண்டுதல் செய்வோம். Let us fast and pray. ஆனால் என்ன செய்யணும்? But what should we do? தரிசனத்தை பண்படுத்துவோம். Let us break up our fallow ground. பொல்லாப்பை ஒழிய பண்ணுவோம். And let us remove evilness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy முழு name. இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோம். With all your heart seek the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். Praise be to God's holy name. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is always good. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனப்படுத்துவோம். Let us circumcise our hearts. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லா பொல்லாப்பான காரியங்களை நம்மை விட்டு விலக்குவோம்.
and remove every evilness from us. முழு இருதயத்தோடு போது நான் உங்களுக்கு காணப்படுவேன். And if you seek with all your heart, I will be found by you. கர்த்தர் சொன்னார். The Lord said, இது கர்த்தரை தேடுகிற காலம். this is the time to seek the Lord. இயேசுவே, Lord, உம்மையே நாங்கள் தேடுவோம். we will seek you. உம்முடைய முகத்தையே நாங்கள் தேடுவோம். We will seek your face. ஆண்டவரே, எங்களை Lord, ஆண்டவர் திறப்பா எங்கள் மீது நீதியை வர்ஷிக்க பண்ணும். pour out the rain of righteousness. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வாழ் வருகிற வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தேவ ஜனத்தின் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும். தேவ ஜனத்தின் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும். தேவா என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாக்கும். இயேசுவேவா என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாக்கும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவரே, இயேசுவேவா, தேவரே, இயேசுவேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.